ஸோ மாருதி சுசுக்கியோட பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா அது விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் வரமாட்டேங்குது விடுங்க, ஏன்னா ஷிஃப்ட்னு சொல்லி பழகிருச்சு. ஸோ ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுன ஷோரூம் கிவ்ராஜ் மோட்டார்ஸ் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய கிவ்ராஜ் மோட்டார்ஸோட 4th ஃப்ளோரில் நின்று தான் நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஷோ ஆகும். மாருதி கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்விஃப்டோட விஎக்ஸ்ஐ மாடலோட டிசைனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக சென்னையில் வந்து மழை பேஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, வெஹிக்கிளோட டிசைன் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கிரில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ZX-எல்லாம் பார்த்த சேம் கிரில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்ஸ் வந்து அந்த ஸ்மோக்கி பிளாக்ல தான் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ்க்கு பதிலாக ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப் ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் வந்து அவைலபிளாக இல்லை. மேபி நீங்கள் மாருதி ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே வந்து ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஸோ இதுதான். நீங்கள் ZX-ஐ போனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கிடைக்கும். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் வந்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல்ஸ் வந்து 14 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த காரில். ZX-ஐல இருந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் பாடி கலரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ORVMs இருக்குது. அதில் இண்டிகேட்டர்ஸுமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ A பில்லராக இருக்கட்டும், B பில்லராக இருக்கட்டும், C பில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இது வந்து டாப் அண்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லைட்ஸ் வந்து எல்இடி டெய்லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜனில் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் ப்ரொஃபைலில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. கீழே வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஸ்டாண்டர்டாகவே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. விஎக்ஸ்ஐ மாடலில் இருந்து உங்களுக்கு பின்னாடி பார்சல் ட்ரைவுமே அவைலபிளாக இருக்கும். 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 பேர் போகிறீங்கன்ற பட்சத்தில் தேவையான லக்கேஜ் வந்து கேரி பண்ணவும் முடியும். கீழே வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசைன் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக அந்த டாப் அண்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சடனாக பார்க்கும்போது இந்த அலாய் வீல்ஸ் மட்டும் வந்து மிஸ் ஆகுது விஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் அலாய் வீல்ஸ் வந்து மாருதி ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே வந்து கிடைக்கும். அலாய் வீல்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா இது சிமிலராக பார்க்க ஒரு டாப் அண்ட் கார் மாதிரியே வந்து தெரியும்னு சொல்லுவேன் டிசைன் பொறுத்த வரைக்கும். இன்டீரியருக்குள்ளே போவோம், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதை பார்ப்போம். காரோட இன்டீரியருக்குள்ளே போவோம். ஸோ இன்டீரியர் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லி ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இந்த லெதர் ஃபினிஷ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் நல்ல கிரிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது. நீங்கள் ZX-ஐ வேரியண்ட்டில் இருந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்லேயே உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs வந்து கொடுக்குறாங்க. பட் ஃபோல்டபுள் கிடையாது. ஃபோல்டபுள் உங்களுக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் இருந்து கிடைக்கும். இதில் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கொடுக்குறாங்க. ஸோ விஎக்ஸ்ஐயில் வரக்கூடிய கீ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் இருந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து கிடைக்கும். விஎக்ஸ்ஐயில் உங்களுக்கு நார்மல் லாக் அன்லாக் இருக்கிற கீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுவே போதும், மோர் தென் எனாஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஆட்டோ ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் லெவல் அட்ஜஸ்டர் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு சின்ன MID வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்டில் வந்து இது வந்து LCDயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கலர்டு MID-யாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் MID தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும், RPM-ஆக இருக்கட்டும், ஃபியூல் கேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்லா கிளியராகவே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி ரியரில் வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டுக்கான வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் கொடுக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே நம்ம மியூசிக் சிஸ்டமுக்கு வருவோம். இது வந்து ஒரு 7 inches இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அண்ட் கார்ஸோட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கிளஸ்டர்லேயே வந்து பார்க்க முடியும். ஸோ கிளார் அடிக்குது, இப்படி பாருங்கள். ஸோ ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதாக இருக்கட்டும், காரோட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் நீங்கள் வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். லோ ஃபியூல் வார்னிங்காக இருக்கட்டும், சீட் பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் இதிலேயே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கவே முடியும். ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பலினோவில் பார்த்த ஏசி கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மட்டும் இதில் வந்து கிடையாது. மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அண்ட் க்ளோ பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம டாப் அண்ட் கார்ஸில் பார்க்கக்கூடிய சேம் க்ளோ பாக்ஸ் செட்டப். ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. அதுமாதிரி இங்கே வந்து 12 வோல்ட்டுக்கான சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வைக்க முடியும். 4 டோர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. பட் ஸோ என்னோட ஹைட்டு கிளியராகவே வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டில் ஆக்சுவலாக ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். பட் கம்ஃபோர்ட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கம்ஃபோர்ட் ரிலேட்டட்லாம் வந்து நம்மளோட டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அப்படியே ரியர் சீட்டுக்கு வருவோம். ஸோ ரியர் சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ஃபோர்ட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சைட் டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. ZXi வேரியன்ட் போறீங்கன்ற பட்சத்தில் இங்கே ரியரில் ஏசி வெண்ட்டுமே இருக்கும். அதே மாதிரி ஹெட் ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸபிள் ஹெட் ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட்டு ஸோ என்னோட ஹைட்டுக்கு கழுத்துக்கிட்ட வரலை. ஹெட் ரெஸ்டர் வந்து கழுத்துக்கிட்ட வரலை. மேபி கொஞ்சம் டவுனில் உட்காந்திங்கன்னா மேபி உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ஃபோர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் அண்ட் காரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் ரியர் வியூ கேமரா வந்து கிடையாது. மேபி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் மாருதி ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே வந்து ரியர் வியூ கேமராவுமே வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். VXiக்கும் VXi ஆப்ஷனலுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். VXiக்கும் VXi ஆப்ஷனலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 3 தான். சுசுக்கியோட கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து VXi ஆப்ஷனில் இருந்தால் வருது. அதே மாதிரி புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுக்குறாங்க VXi ஆப்ஷனில். மூணாவதா எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடலில் வந்து வரும். அதான் ஆப்ஷனல் மாடலில் 3 வித்தியாசங்கள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட இன்ஜின் ஆக்சுவலாக நம்ம இதோட டிரைவ் ரிவ்யூ நம்ம டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த கார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கேபின் நாய்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், 81 bhp பவரும் 111.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். நிறைய பேர் 3 சிலிண்டர்னோட என்னப்பா அது இன்ஜினை மாற்றிட்டாங்க 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறது இருந்திருப்பீங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து காம்படிட்டர் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நல்லா இருக்குது. பட் நம்ம கம்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்த 4 சிலிண்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரிஃபைன்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். பட் காம்படிட்டரோட பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நல்லா இருக்குது. இனிஷியல் டார்க் டெலிவரி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட ஒரு 24.8 அதுமாதிரி ஏஜிஎஸ் போனீங்கன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் 25.7 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜுங்கிறது இவங்க சொல்லக்கூடிய மைலேஜாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதர் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மைலேஜில் இந்த கார் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த இன்ஜின் டாப் எண்டில் மட்டும் கொஞ்சம் பவர் டெலிவரி வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 100+ மேலே பவர் டெலிவரி கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் சிட்டிக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ நான் பெருசாக ஹைவேஸ் வந்து எடுக்க மாட்டேன், இல்லை அப்படியே எடுத்தாலும் நான் ஒரு 80-90 தான் வந்து ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கார் ஒரு சிட்டிக்கான காராக இருக்கும். ஓகே, ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா VXi மாடல் 7,29,500 விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் தான். இதே VXi ஆப்ஷனல் போகிறீங்க அப்படின்னா 26,000 பக்கம் விலை வந்து அதிகமாக வருது. 7,56,500 விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விலை கொடுத்து நீங்கள் இந்த 3 ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும்தான் அந்த மாடல் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் VXi எடுக்கிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாருதியோட VXi மாடல் வந்து எப்போவுமே வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் VXi ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் டாப் அண்ட் போகலாமா இல்லை VXi போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கார்லையுமே வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ABS EBDயாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்லே இருக்குது. ஸோ
நான் ZXIக்கு இதுக்கு ப்ரைஸ் வித்தியாசமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ZXIயோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு. ஸோ ZXIக்கும் VXIக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா விலை வித்தியாசம் வருது. ZXIயோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 8,29,500 விலையில வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபா கொடுத்து ZXI போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி VXI மாடல் தான். இந்த VXIலே பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே யூசேஜுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த கார்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி VXI மாடல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.